ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் வந்து வாட்டர் ஃபில்லிங் ஷேப் பார்த்தோம். இன்றைக்கி எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நார்மல் நம்ம செயின் ஸ்டிச் போடுற மாதிரியே தான் போட போகிறோம். ஸோ செயின் ஸ்டிச் வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் ஷேப்பில் குட்டி குட்டியாக வந்து எடுத்து போட போகிறோம். நார்மலாக த்ரெட்டை மேலே எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ செயின் ஸ்டிச்சே தான் வாட்டர் ஃபில்லிங் ஷேப்பில் குட்டி குட்டியாக வந்து போட போகிறோம். அதே மாதிரி நீங்கள் வாட்டர் ஃபில்லிங் ஷேப்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அந்த எட்ஜஸ் வந்து வளைவாக தான் வரணுமே தவிர ஹார்ட் ஷேப் மாதிரி கூராக வந்து வந்துடக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணுறோம், புட்டாஸ் வைக்கிறோம் அப்படின்றப்ப அந்த கேப்லாம் வந்து நம்ம இந்த வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணணும்னா பார்க்க வந்து ரொம்பவே அழகாக வந்து இருக்கும். அதே மாதிரி நெக் டிசைன்லையுமே நீங்கள் கேப் இருக்கிறப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான ஸ்டிச்சு தான். ஸோ பார்க்க ஈஸியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஸ்டிச்சஸே ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா வராது. ஸோ நான் வந்து லைனாக கிளாஸ் போட்டிருப்பேன் இல்லையா? ஸோ அந்த லைனாக கிளாஸை ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஸ்டிச் வந்து கண்டிப்பாக வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா செயின் ஸ்டிச்சில் செயின் ஸ்டிச் போடுறது பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நான் கொடுக்குற ஷேப்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. என் கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஈஸியாகவே இதை போடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் வந்து இருக்கிறோம். ஸோ ஜஸ்ட் 100 rupees பேமெண்ட் தான். நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பே பண்ணால் மட்டும் போதுமான்னு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் ஒன் டைம் பே பண்ணால் மட்டுமே போதும், எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தள்ளியே போட்டுட்டேன். நீங்கள் இன்னுமே கிட்டவே போட்டிங்க அப்படின்றப்போ பார்க்க வந்து அழகாக இருக்கும். ஸோ நம்ம செயின் ஸ்டிச் தான் போட போகிறோன்றதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்து போட்டு போகிறேன். ஸோ நான் எல்லா இதுலேயுமே சொல்கிறது தான். ஸோ என்னோடய ஸ்பீடை காட்டுறதுக்கோ இந்த நேரம் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு புரிய வைக்கணும், அதுதான் மெயினோட நோக்கமே. ஸோ கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால என்னால் கண்டினியூஸாக வந்து வீடியோ போட முடியலை. ஸோ நான் கண்டினியூவாக வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஃபோனுமே கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அதனால தான் வந்து என்னால் கண்டினியூவாக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியலை. ஸோ யாருமே நீங்கள் வந்து பயப்பட வேணாம். என்னடா 100 rupees பே பண்ணிட்டோமே, கிளாஸஸ் வந்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் வந்து கிளாஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன். நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு பேசிக் கூட தெரியாது சிஸ்டர், ஆரி ஒர்க் பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னு. ஸோ எதுவுமே தெரியலனாலுமே பரவாயில்ல, உங்களுக்கு நீடில் ஹேண்டிங் பண்ணுறது எதுவுமே தெரியலனாலுமே பரவாயில்ல, எல்லாமே நானே சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு. நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னடா நம்ம எப்படி ஆன்லைனில் ஆரி கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் டவுட் கேட்ட உடனே வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் எந்த பயப்படவுமே இல்லாமல் ஆரி லேர்ன் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதும், தாராளமாக வந்து நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி நாட் போட்டுட்டேன். ஸோ அந்த ஷேப்பு தான் கரெக்டாக போடணும். ஸோ நீங்கள் என்னென்ன ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இதுலேயும் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு ஃபில் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள்.
ஸோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாருன்னா ஆரியனில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் வந்து கொஞ்சம் டைமிங் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ கிளாஸ் வந்து மார்னிங் 10 to 5 PM வந்து இருக்கும். 5 or 6 PM ஓகே. மார்னிங் 10 to 6 PM வரையும் குரூப் வந்து ஓப்பனாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் பண்ணிவிடுவேன். ஸோ சண்டே சாட்டர்டேஸ் வந்து கிளாஸ் வந்து லீவாக இருக்கும். ஸோ நீங்கள் 100 rupees ஒன் டைம் பே பண்ணால் மட்டும் போதும். நான் அதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய நிறைய ஷேப்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன் வீடியோலையும். வேறு எதனா இன்னும் இம்பார்ட்டண்ட்டான ஷேப்ஸஸ் இருக்குது அப்படின்றப்ப நான் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.